அது வந்து இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல அத்தை? ஆமாம்மா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. 2 போர்வை போத்திக்கிட்டு படுத்தா கூட இந்த வெயிலை சமாளிக்க முடியல அத்தை. ஏதே 2 போர்வியா? ராஜா, உனக்கு என்னாச்சு? என்னென்னமோ உளறிட்டு இருக்க? அத்தை அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதான் உளறிட்டேன். அபிக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. அதனால எனக்கும் அபிக்கும் கல்யாணம். அதுக்கா இந்த தயங்கிட்டு இருக்கே? இங்க பாரு, அபி பிறந்தனைக்கும் உனக்கு அபிக்கு நீதானு அன்னைக்கே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சரியா? இன்னும் 2 மாசத்துல உனக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்றதா நானும் உன் மாமாவும் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அத்தை ஆசீர்வாதம் பண்ணு அத்தை. ஏய், என்னடா இது காலையில விழுந்துட்டு? ஏமா ரொம்ப கேவலமா இருக்கோ? இல்லம்மா, ரொம்ப கசக்குது. காஃபி தூள் அதிகமா போட்டேனா? சாரிமா. அடே, உனக்கு கசக்கலையா? அத்தை அபிராமி பேரை சொன்னாலே எனக்கு நிற்கும். அபி போட்ட காப்பி மட்டும் கசக்குமா? அபி விஷத்தை தந்தா கூட அது எனக்கு அமிர்தமாய் நிற்கும். என்ன பாசம் பாரு பாருமா, உன் மேல எவ்வளோ பாசமா இருக்கான்னு. அப்பப்பா, இப்படியே விடக்கூடாது. கூடி சீக்கிரத்துல உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அம்மா, கல்யாணமா? அம்மா, இப்போ என் கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். என்னது கொஞ்ச நாளா? எத்தனை நாளைக்கு? 1 வருஷம். 1 வருஷமா? அத்தை அபிராமி விருப்பம் தான் என் விருப்பம். 1 வருஷம் என்ன, எத்தனை வருஷம் ஆனாலும் அபிராமிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சந்தோஷ், என்ன விஷயம்? எங்க அப்பா வர சொன்னீங்களா? அப்பா வீட்டில் இல்லை, அதான் நான் வந்தேன். என்ன விஷயம்? உன் படிப்பு செலவுக்கு அருமை அப்பன் என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். இது வரைக்கும் வட்டியும் வந்த பணக்கானம், முதலையும் வந்த பணக்கானம். எனக்கு வேலை கிடைச்சதும் உங்ககிட்ட வாங்கின கடனை கொடுத்துட்றேன். உனக்கு என்னைக்கு வேலை கிடைக்கிறது? எம்பனை என்னைக்கு வந்து சேர்றதுல வேணா வட்டி முதலுமா? சீக்கிரம் கிடைச்சிரும். உங்கள் பணத்தை உங்களுக்கு வட்டியோட செட்டில் பண்ணுறேன். இந்த ராமாயணம்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஓ அப்பா அந்த வீட்டோட பேரில் தான் கடன் வாங்கியிருக்காரு. அதனால வீட்டை எப்போ காலி பண்ண போகிறேன்? வீட்டை காலி பண்ணிட்டு நாங்கள் எங்கே போகிறது? ரோட்ல எத்தனையோ புளிய மரம் இருக்கு, அதை ஒன்று தத்துக்கிட்டு அதில் வாழுங்க. இங்கே பார், இன்னும் 1 வாரம் தான் உனக்கு டைம். சரியா? அதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணு. எதுக்கு காலி பண்ணணும்? ஏய், காலி பண்ணணும்னா பண்ணணும், இல்லை நாங்கள் காலி பண்ணி வச்சிருவோம். தம்பி, இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். நியாயமா நடந்துக்கிட்டா நானும் நியாயமா நடந்துக்குவேன். அநியாயம் அராஜகம் செஞ்சுதான் எங்கிட்ட பணம் வாங்க நினைச்சினா உங்ககிட்ட நான் பணமே வாங்கலன்னு சொல்லிடுவேன். ஏய், எங்கள்கிட்ட பிச்சை எடுத்த பிச்சைக்காரன் நாய் நீ. உனக்கே இவ்வளோ திமிர் இருந்தா உனக்கு பிச்சை போட்டது நாங்க. எங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? வாங்கின பணத்தை மரியாதை கட்டிரு, இல்ல எங்க பண்ணையில வேலை செஞ்சு உன் கடனை கழிச்சிரு. உன் பண்ணையில் நான் வேலை செய்யணுமா? அதுக்கு நீ எனக்கு வப்பாட்டியடி. பாரு, ஏன் கண்ணு முன்னாடி ஏன் பிள்ளைய தப்பா பேசுறியோ? அப்படியே உயிரோட கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை. உன்னால
ஏன் இதை கூட புடுங்க முடியாது. ஏ சாமுண்டி, உன்னால எங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டா உன்னை இல்ல உன் பொண்ண வரேன். பாத்தீங்களாமா அவ என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? அத்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அந்த பையனை கண்டந்துண்ணுமே வெட்டி அபிராமி காலுக்கு அடியில் போடுறேன். வேண்டாம், அவசரப்படாத, கொஞ்சம் அமைதியாயிரு. ஏன்னா நடக்க போற நம்ம ஊர் திருவிழால பாட்டு போட்டி நடக்க போகுது. அந்த பாட்டு போட்டியில என் பொண்ணு அபியும் கலந்துக்குவா. அவனை தோக்கடிச்சு அவமானத்துல தலகுனிய வைப்பா. ஒரு பொட்டுச்சுக்கிட்டு தோத்துட்டமே நினைச்சு அவன் ஒவ்வொரு நாளும் துடியா துடிக்கணும். அம்மா, நான் உன் பொண்ணுமா, நிச்சயமா அந்த போட்டியில ஜெயிச்சு காட்டுறேம்மா. அத்தை அவ குடும்பத்து மேல ஒரு கண்ணு வச்சிருங்க. இங்க பாரு, நான் சொன்னதை மறந்துடக்கூடாது எப்பவுமே, சரியா? எப்படி இருந்தாலும் சரி, அவன் குடும்பத்தை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கிடைச்சாலும் சரி, சின்னதாக கிடைச்சா கூட போதும், அணுவா அவங்கள சித்திரவதை நாளுக்கு நாள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க துடிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? கோயிலா தண்ணி கொண்டு வாமா. எங்கம்மா போனவனு இன்னும் காணாம, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. பயப்படாதீங்கப்பா, அண்ணன் வந்துருவாங்க. ஏம்மா நீ அவனா போக சொன்ன? நான் வந்த அப்புறம் நான் போயிருப்பேன்லம்மா. ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு வாய் தொடுக்கு, இவனுக்கு அதுக்கு மேலே வாய் தொடுக்கு. ஏதாவது நடந்துட்டு என்னம்மா பண்ணுறது? அப்பா நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, ஓகேவா? கொஞ்சம் அமைதியா இருங்க. தோ அண்ணனே வந்துட்டாரு பாருங்க. ஓகே, கொஞ்சம் தண்ணி கொண்டா. அண்ணா இந்தாங்கண்ணா. ஏப்பா, எதுக்கு அந்த சாமண்டிகிட்ட கடன் வாங்குனீங்க? அதுவும் வீட்டு மேலேயே வாங்கியிருக்கீங்க. டேய், உன் படிப்புக்காகத்தானே நான் கடன் வாங்கினேன். கடன் வாங்கி எதுக்குப்பா என்னை படிக்க வச்சிங்க? அப்படி என்னப்பா அவசியம் ஏற்பட்டுச்சு? அவசியம் இல்லைன்னு சொல்லாரா தம்பி, அது என்னோட வைராக்கியம். இந்த ஊரில் ஒருத்தன் என்னை பார்த்து படிக்காதவன் முட்டாள்னு சொல்லி கேவலப்படுத்திட்டான்டா. அப்போ நான் தான் படிக்கலை, உங்களையாவது 2 பேர்த்தையும் படிக்க வைக்கணும்னு அப்போவே ஒரு இதாக இருந்தேன்டா. ஏதோ என்னால் முடியாதப்போ இந்த வீட்டை வச்சு கடை வாங்கினேன். ஏண்டா, உன் பேருக்கு பின்னால் எம்ஏன்னு எழுத்து வந்தப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா? உனக்கு வேலை வந்தது, அதை திருப்பிட போகிறோம், அதில் என்ன பிரச்சனை? அப்பா, அந்த சாமுண்டி கடனை வட்டியோட கட்டு, இல்லைன்னா குடும்பத்தோட புளிய மரத்தடியில் குடி போன்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டாப்பா. அண்ணா அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தம்மா, அவ கேட்கவே மாட்டேங்கிறா. வட்டியோட கடனை கட்டியே அவனு சொல்றாம்மா. அப்பா அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா அண்ணனை பண்ணையில வேலை செய்ய சொல்லுவா. அவ என்ன பொம்பளையாம்மா, திமிரு பிடிச்சவம்மா. நான் கடன் வாங்கவே இல்லை, முடிஞ்ச வீட்டை விட்டு துரத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சவால் விட்டு வந்துட்டேம்மா. ஏண்டாடே, அந்த அம்மா தான் ஏதோ கோபத்தில் 4 வார்த்தை பேசுனா, நீ அதுக்கு மேலே பேசிட்டு வந்துக்கடா. சரி சரி, நான் போய் அந்த அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்டு வரேன். இல்லைப்பா, உதவி செஞ்சாங்கிறதுக்காக பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அடிமைகள் கூட்டம் இல்லைப்பா. போதும், குமிஞ்சதெல்லாம் போதும், இனிமேலாவது நிமிர்ந்து நிற்போம்ப்பா. சரிண்ணா, இதோட இந்த பேச்சு விட்டுருங்க. அப்பா,
500 பணம் கொடுங்கப்பா. 500 ரூபாயா? உனக்கு எங்கடா அவ்வளோ பணம்? நம்ம ஊரில் திருவிழாவுக்கு பாட்டு போட்டி நடத்துகிறாங்க. அந்த திமிர் பிடிச்ச சாமுண்டியோட மகளும் அதில் பாடுறான். அந்த அபிராமியை எதிர்த்து நான் பாட போகிறேன். டேய், நெருப்போட விளையாடாதடா. அண்ணா இது உனக்கு தேவையாண்ணா? அந்த அபிராமி என்னன்னா பாட்டு கத்துக்கிறேன்னு கத்துட்டு இருக்கா, நீ என்னன்னா நீச்சல் கத்துக்கிறேன்னு ஆத்துல குதிக்க போறியே. நான் தோக்கிறனோ ஜெயிக்கிறனோ அது அப்பாற்பட்ட விஷயம். அவங்க எதுக்கு இந்த ஊர்ல நான் ஒருத்தன் இருக்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். சரி சரி, எப்படியோ 500 ரூபா தொலை போகுது, இந்தா வச்சுக்க. கோகி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். அம்மா கோகில, நான் அப்படியே கடைக்கு போறேம்மா. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்காப்பா உங்களுக்கு காஃபி தூள் தீர்ந்து போச்சு, காஃபி தூள் வாங்கிக்கோங்க. அப்புறம் எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும், அதனால ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. சரிப்பா. வேற வேற நான் ஃபோன் பண்றேன். போதும்பா, இதே அதிகம். போதும்பா. ஒரு ஹார்லிக்ஸ் டீ தூளுக்கு எப்படி பண்றீங்க? பரவாயில்லப்பா, நம்ம வசதிக்கு அதே அதிகம் தான். அட போங்கப்பா. முத்து முத்து குளிக்க வரியா? அடியே முத்து குளிக்க வரியா? முத்து குளிக்க வரீங்களா? மூச்சை எடுக்க வரீங்களா? என்னையா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்ன முத்து, நானும் உன்னை அரச மரத்தை சுற்றி வர மாதிரி உன்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. என் மேலே உனக்கு காதல் வராதா? ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே? யோ, என்னையா இப்படி சொல்ற? நீ எனக்கு அண்ணன் மாதிரியா? என்னது? எப்படியா காதலிக்க முடியும்? எல்லா பொண்ணுங்களும் அண்ணன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வர்றீங்க. இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட வேணாம், சரியா? 313 ரூபாய்க்கு அல்வாவும் 275 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கியிருக்கேன். அல்வாவும் மல்லிப்பூ வாங்குறதுக்கு மட்டும் மாமன், இப்போ மட்டும் அண்ணனை. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தேனா நானும் எங்கேயாவது வேற பக்கம் ட்ரை பண்ணியிருப்பேன்ல. யோ, அப்ப நீ எனக்கு காதலிக்கவே இல்லையா? வேற பக்கம் தான் போலாம் நினைச்சியா? ஆடாச்சி, 4 பக்கம் அட்மிஷன் போட்டு வச்சாதான் ஒரு பக்கமாவது சீட்டு மாட்டோம். யோ, மாட்டியா? மாட்டோம். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? கோச்சுக்காத தங்கம். கோவத்துல கூட உன் முகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உண்மையிலுமே உன்னை சோதிக்கிறதுக்கு தான் இவ்வளவு சொன்னேன் நானு. யோ, மெய்யாலுமா சொல்ற? சத்தியமா. நீனா எனக்கு ரொம்ப உயிரியா, என்னை விட்டு போயிடாத. எனக்கு மட்டும் என்ன சார் தங்கம், உன் மேல உயிரியே வச்சிருக்கிற. ஆனா உன் மாமா வடசட்டி மண்டையை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. யோ, என் மாமா மட்டும் அவனை கழட்டி விடுறதுக்கு ஒரு ஐடியா உனக்கு நான் சொல்றியா? பசங்களை கழட்டி விடுறதுக்கு பொண்ணுங்களுக்கு தெரியாத ஐடியாவா? வா, இங்க சொல்றேன். காலை கடிச்சிடாத. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா நடக்குது இப்படி பட்ட பகல்ல? ஏன் முத்தமா, நான் உனக்காக என்னென்னமா பண்ணி வச்சிருக்கிறேன், நீ என்னடானா இப்படி பண்றீங்க? யோ மாமா, இப்ப என்ன ஆயி போச்சு? டைய தக்கன்னு குதிக்கிற. இங்க பாரு மாமா, இப்படி எல்லாம் கத்துன அப்புறம் கோமணத்தை உருவி போடுவேன். உருவி முத்து, நீயே கஷ்டப்பட்டு உருவுறியா? நானே உருவி தரேன். கொஞ்ச நேரம் சும்மா இருயா. நீ பாட்டு உணர்ச்சப்பட்டு கோணத்தை ஊத்துறாத. கீழே சின்ன பிள்ளைங்கெல்லாம் நாடகம் பார்க்குதுங்க. அந்த அம்மாக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, டெய்லி பார்க்கறதா.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும். அங்க பாரு கிணறு, போ குதிச்சு சாவாதுல. இங்க பாரு மாமா, கவலையே படாத மாமா, நான் ஒரு போட்டி வைக்க போறேன். யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அடுத்த வாரம் வியாழக்கிழமை போட்டி ஆரம்பம். சரிங்களா? எனக்கு பிடிச்சதெல்லாம் யாரு வாங்கி தரீங்களோ அவங்கள தான் நான் கனால கட்டிப்பேன். சரியா? அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்துருங்க. அந்த பண்டாரத்துட்டையும் சொல்லிடுங்க, சொல்லி கூட்டிட்டு வந்துடுங்க. சரிம்மா. சரி. மனசுக்கு பிடிச்சதுன்னா ஏ கந்தா, என்னத்தான் பொருள் வாங்கிட்டு வர்றது நாம? ஏன் மாப்பிள்ள, நீ வேணா ஒரு அழகான ஒரு பட்டுப்படம் வாங்கிட்டு வாவே. ஆனா இவ ஒருத்த மண்டையா சொறி சொன்னா கொஞ்ச நேரம் நீ சும்மாரியா. சரி வா பாப்பா, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுப்போம். ராஜா, உனக்கு என்ன பூ ரொம்ப பிடிக்கும்? என்னடா திடீர்னு இப்படி கேக்குற? கேக்குறேன்ல, சொல்லுடா. எனக்கு எல்லா பூவும் பிடிக்கும்டா. நான் கேட்டது குறிப்பா எந்த பூ பிடிக்கும்? குறிப்பா மல்லிகை பூ பிடிக்கும். மல்லிகை பூ பிடிக்குமா இல்ல மல்லிகாவை பிடிக்குமா? மல்லிகாவா? யாருடா அது? நீ தாலி கட்டாமையே அம்மாவாக்கு நீ அந்த மல்லிகா. என்னடா சொல்ற? உன் மனச மயக்கின மல்லிகா இங்க வந்திருந்தா. அவ கர்ப்பமா இருக்காளாமா, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீ மறுத்தினா உன் அத்தை கிட்ட சொல்லுவாளாம். என்னடா யோசிக்கிற? இப்ப யோசிக்கிற நீ அவளை கற்பழிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தீனா இந்த சிக்கல் உனக்கு தேவையா? டே, அவ புறம்போகத்தில் இருக்கிற மரம் மாதிரி. கொஞ்ச நேரம் நிழலுக்கு ஒதுங்கின. தட்ஸ் ஆல். இப்ப பட்டா பண்ணிக்க சொல்றாள் அவ. பட்டா பண்ணிக்க நான் என்ன பைத்தியக்காரனா? டே, நான் அவளோட அழகான உடலை தான் ரசிச்சேன். அதுக்காக அளவில்லாத பணக்கட்டை கொடுத்துருக்கேன். பணக்கட்டை மட்டும் நீ தரல, உன்னோட வாரிசு நீ கொடுத்துருக்க. வாரிசுங்கிற பேர்ல என் வாழ்க்கையை வறட்சியாக்க அவ புரிச்சு செஞ்சா உயிரோட இருக்க மாட்டா. ராஜா, சோகம் தந்தவளே சொர்க்கத்துக்கு அனுப்புறியே, இதெல்லாம் உனக்கு பாவமா இல்லையாடா? டேய், பாவம் புண்ணிய பார்த்தா பறைய வயசாதான் போகணும். பணத்தோட சந்தோஷமா வாழ ஆசை பண்ணு. அராஜகம் அட்டுழியம் பண்றதுக்கு தப்பே இல்லடா. எனக்கு என் அத்தை மக அபிராமி வேணும். அவ பேர்ல இருக்கிற 3 கோடி சொத்து எனக்கு வேணும். இதுக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்களுக்கு நான் தாண்டா யமன். அந்த மல்லிகாக்கும் நான் தாண்டா யமன். டேய், எதுக்கு ஒரு முறை யோசனை பண்ணி பாருடா. அந்த மல்லிகா கிட்ட பேசி பாரு, கருவை கலைச்சு பணத்தை கொடுத்துடலான்னு. ஒத்துக்க மாட்டா. டேய், சுனாமி வருதுன்னு தெரிஞ்சும் வீட்டை காலி பண்ணாம இருக்கிறது முட்டாள்தனம். அப்படி இருந்தா நமக்கு தான் சேதாரம். எப்ப அவ அத்தைய பாக்குறேன்னு சொன்னாலோ அப்பவே அவளுக்கு ஆயுசு குறைய.
வினோத், மல்லிகா செத்தாதான் நான் அபிராமிக்கு அத்தானாக முடியும். சோ இன்னைக்கு நைட் அவ கதையை முடிச்சிரு. சரி ஓகேடா, புள்ளி வச்சிட்டில, கோலம் போட்டா போச்சு. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். அரைகுறை விஷயங்கள் அறிந்தவர் புரிந்தவர் மேடை ஏறலாமோ. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். முருகனின் திருவடி தருகிற அருள் இது. மேடை ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு. நீலக்குயிலினமும் சோலக்கிளியினமும் கானம் பாட தினம் யாரை கேட்கிறது? சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும். நிறைகுடம் இவன் என புரிந்திடும் நிலை வரும் போக போக பாரு. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். ஒன்றல்ல நான் பார்த்த சபை ஊரெல்லாம் என் கானமழை. நீயும் இன்று கேளு கல்யாணி. உன்னை போல் நான் மேதையில்லை, ஆனாலும் ஓர் பேதையில்லை. பாடுவதை பாடு கலைவாணி. தலைமுறை கற்றுத் தெரிந்தவள் பாடும் கீதம் போற்றிடுமோ. முத்து தமிழிசை முற்றும் அறிந்தவன் முன்னால் ஏன் இந்த தலைகனமும். சிறுகிளி பருந்தென பறக்காது. மருந்துகள் கிளியென பேசாது. எதற்கு விளக்கம் உனக்கு நடுக்கம் புகழும் பரிசும் எனக்கே. எனக்கே. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். அலைகளில் அதன் ஆழம் அறியாது இறங்கினான் பின்பு மீள முடியாது. இசையொரு பெருங்கடல் போலே. தெரிந்துதான் இங்கு பாடத் துவங்கினேன். துணிந்துதான் இசை கடலில் இறங்கினேன். நான் ஒரு மீனவன் போலே. ஸ்வரமும் லயமும் வலையில் விழுமோ நீர்ஜாலமும் ஏனோ. இசையின் வலையில் எவரும் விழுவார், நீ கூடத்தான் மானே. என் பாட்டுக்கு நீ கை தட்டும் அதிசயம் நடைபெறும் பாரு. அந்த செருக்கு எதற்கு வெற்றி பதக்கம் இங்கே எனக்கு. ஆ, 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 ஆ. நடந்து முடிந்த பாட்டு போட்டியில இந்த வெற்றி ஆண் இனத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இதை எல்லாரும் அமைதியா கொண்டாடுங்க. இப்பொழுது சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். இதுவரை நடத்திய பரீட்சையில் ஜெயித்த பின் இன்னும் என்ன வேணும்? சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும். சரிகரி கபத பரி கபக பத நித பத சனி சரிகரி ரித்தி ரி சனி த ச சனி த பனி த பத பகரி க சரி கபப்ப கப்ப தனி ச சங்கீதம்.
சக பப்ப நிசத சக பப்ப பவகரிதி மம்ம ரிக பப்பி பப்ப ரிக பர்ரி பப்பா சங்கீதம் சங்கீதம் தாதிம் தாத கதிமிதா ஆதிம் தாதிம் தாத கதிமிதா ஆதிம் தாதிம் தாத கதிமிதா தாதிம் தகதிமிதா பர்ரம் பப்ப பர்ரம் பர்ரம் பப்ப ஹே 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 தன்னன்னனன தன்னன்னனன சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும். நடந்து முடிந்த பாட்டு போட்டியில் அசோக் அவர்கள் நன்றாகத்தான் பாடினார். அதையும் தாண்டி அபிராமி அவர்கள் அற்புதமாக பாடி முதல் பரிசை பெற்று சென்றார். நடைபெற்ற பாட்டு போட்டியில் அபிராமி அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு காசோலை வழங்கி கௌரவிக்கிறது இந்த மன்றம். அதுக்கு தான் சொல்றது வீணா மலையோட மோதி மண்டையை உடைச்சுக்காதன்னு. உழைக்க வேண்டிய வயசு, ஏதோ தப்பிச்சும் புடிச்சுன்னு ஓடி போயிரு, புரியுதா? நீ ஒரு கழுத, 4 செவத்துக்குள்ள தான் கத்தணும். அதை விட்டுட்டு நான் பெரிய பாடகன் புடுங்கின்ட்டு மேடேறி வந்து மைக்க பிடிச்சினா கொள்ளடியும் செருப்படியும் தான் விழுவும், புரியுதா? கோட்டா என்னைக்குமே குயிலாக முடியாது. நான் சாமுண்டியோட பொண்ணு, என்னைக்குமே மேல மேலதான். அம்மா எப்படிம்மா? ஏய், ஒரு நிமிஷம். நீ இன்னும் எவ்வளோ பெரிய சங்கீத மேதையா வேணா ஆகலாம். உன் புகழ் அந்தஸ்து எல்லாம் வான உயரத்துக்கு மேலே 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 போகலாம். என்னதான் நீ மேலே மேலே போனாலும் ஒரு விஷயத்தில் நீ கீழே கீழே தான், நான் மேலே மேலே தான் வரேன்டி. காதலை பற்றி நீ என்ன நினைக்கிற? காதலை பத்தி நான் என்னங்க நினைக்கிறது? கோகி, ஆம்பளைங்க நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்த உடனே மனசுக்கு பிடிச்சிட்டா உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிடுறோம். ஆனால் பொண்ணுங்க ராணுவ ரகசியம் மாதிரி வெளியே சொல்லாமல் எங்களை காக்க வைக்கிறீங்களே, மௌனமாக இருந்து எங்கள் மனசை தவிக்கி விடுறீங்களே, அது ஏன் கோகி? அட இங்க வாங்க. ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவே மாட்டா. மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம இருப்பா. அதே மாதிரி அது பயமா இல்லை நாணமான்னு தெரியாது. இருந்தாலும் ஒருத்தர் மனசில் நினச்சிக்கிட்டா வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே நடத்துகிற போராட்டம் இருக்கே, அதில் இருக்க சுகம் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. அடே அப்பா, இத்தனை ஆசைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு இருங்க, நான் சொல்லி முடிக்கணும். சொல்லுங்க. எப்போவுமே காதலை பற்றியே நினச்சிக்கிட்டு அவர் எப்போ ஐ லவ் யூ சொல்லுவார்னு ஏங்கி ஏங்கி எழச்சே போயிடுவா பார்த்துக்கோங்களேன். ஆனால் அதே சமயம் அவள் அவசரப்படவும் மாட்டா, காத்துட்டே இருப்பா. காத்திருக்கிறதுலையும் ஒரு சுகம் இருக்குதுங்க. இவ்வளோ ஆசைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடியுது? இங்கே பாருங்க,
நிலா நம்ம கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறதுனால தான் அது தொடணும்னு ஆசைப்படுறோம், ரசிக்கிறோம். இதே நிலாவை நம்ம கையில் பிடிக்க முடிஞ்சா நம்ம ரசிப்போமா? அதே மாதிரி தான் காதலும். கண்டதும் காதல்னு ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டா அதுக்கு மரியாதையே இருக்காதுங்க. கோகி, காதலிக்கலைன்னா செத்துருவனு சில ஆண்கள் சொன்னா கூட சில பொண்ணுங்க கருணை காட்டாம காதலிக்க மறுக்கிறாங்களே, அது தப்பு இல்லையா? எங்க காதல்ல உண்மை இருக்கணும், மென்மை இருக்கணும், ஆனா மிரட்டல் இருக்காது. ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் அறியாம புரியாம ஏற்படுற அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் காதல். அது ஒரு மிரட்டுறதுனால ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா அது ஏற்படவே ஏற்படாது. ஒரு பொண்ணு ஒருத்தரை மனசார நினைச்சிட்டா சாகிற வரைக்கும் யார் இருந்தாலும் அதுல கரெக்டா இருப்பா. நீ சொல்றது தப்பு கோகி. இன்னைக்கு நிறைய காதல் கல்லறை காவியமாகிறதுக்கு காரணம் பொண்ணுங்க தான். காதல் தோல்வியில் காதலிச்சவளை நினச்சி ஆம்பளைங்க தான் உயிரை விடுறாங்க. எந்த பொண்ணுங்களாவது காதல் தோல்விக்காக உயிரை விடுறாங்களா? 99% காதல் தோல்விக்கு காரணம் பொண்ணுங்க தான். கோகி, நான் சொல்றது இது தப்பு இல்லையே? பாலு, இங்க பாருங்க, நம்ம காதல் உண்மையானது, நிலைக்கிறதும் கூட. இந்த காதல் எப்பவுமே நிலையா இருக்கும். நான் உங்களை எப்பவுமே விட்டு போகவே மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களே. அப்படி ஆயிட்டா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. கோகி, என்னது? ஏன் என்னாச்சு? காதலை பத்தி பேசுனதும் நீ சீரியஸ் எடுத்துக்கிட்ட. இங்க பாரு, இதுக்கு போய் அழலாமா? கோகி, நீ தான் என் உயிர். நீ இல்லாம நான் எப்படி? இங்க பாரு, உனக்கும் எனக்கும் சீக்கிரம் இந்த முருகன் கோயிலுக்கு முன்னாடி சத்தியமா நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும். நமக்கு அழகான ஒரு குழந்தையும் பிறக்கும். ஆமா, குட்டி பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? குட்டி பாப்பாவுக்கா? நீங்களே சொல்லுங்க. தாமரை. அழகா இருக்கா? உங்களை மாதிரி என்ன மாதிரி அழகா இருக்கு. அப்பா, இன்னைக்காவது என்ன அழகுன்னு ஒத்துக்கிட்டியே. சரி வா. எங்கயா? குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சாச்சு, குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. வா. பூங்குயிலே சேதி சொல்லவா மயிலே, மானுலவும் சோலையிலே நான் இருக்கேன் தனிமையிலே. ராசாத்தி அம்மனசுக்குள்ளே இந்த ராசாவின் நினைப்பிருக்கு. ராசாவே ஓம் மனசுக்குள்ள இந்த ராசாத்தி நினைப்பிருக்கு. நினைவின் சுகமொரு பூமழை தினமும் வளர்க்குது ஆவலை, அதை நேரில் கூற ஓடி வந்தே. ராசாவே ஓம் மனசுக்குள்ள இந்த ராசாத்தி நினைப்பிருக்கு.
இவள் என்னுடைய ராஜ்யம், காதல் சபை சம்மதித்த சாட்சியம். மக்கள் மனம் மன்னன் இவன் காவலே, அன்றும் இன்றும் அன்பு தெய்வம் காவலே. மகராணி என் மகராணி, மண்ணில் வந்த மின்னல் இவள் தானே. ராசாவே உன் மனசுக்குள்ள இந்த ராசாத்தி நினைப்பிருக்கு. சிற்பி விரல் ஒன்று தீண்டாமல் செதுக்கிய சிலையோ, செல்ல கிளி இவள் மலர் கூந்தல் கருங்கடல் அலையோ. உன்னழகில் என் விழிகள் ஏங்குதே, உள்ளத்துக்குள் ஆசை வந்து சீண்டுதே. தென்றலுக்கு வாசம் தரும் பூவனம், தேவி இவள் தெய்வம் தந்த சீ